ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலை லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். சிக்கன் வந்து 1 kg, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, தக்காளி 2, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், காஞ்ச மிளகா ஒரு 4, தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி, கருவேப்பிலை. சிக்கன் தண்ணி குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மண் சட்டியில் தான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன். மண் சட்டி நல்லா சூடு ஏறினதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், மிளகு, காஞ்ச மிளகா 4 இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை 4 சேர்த்துக்கலாம். அதில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துன்னு சிக்கன் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சள்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அடுத்து வறுத்த வச்ச மசாலா எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே ஒரே ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தக்காளி ஒரு 2, தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா கொதிக்குது. இதில் வந்து இப்போ சேர்த்துக்கலாம். அந்த ஸ்டேஜில் இதை நல்லா கலரி விட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்த பிறகு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கடைசியாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் தண்ணி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
Thank you for watching this video.